மீன் அமிலம் நம்ம பயன்படுத்துகிறப்ப அது கூட வேறு எதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த மீன் அமிலத்தோட தெளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்க, 10 லிட்டருக்கு 100 மில்லி அல்லது நான் 100 லிட்டருக்கு சொல்கிறேன், 100 லிட்டருக்கு 1 லிட்டரு மீன் அமிலம் கலந்துக்கிறோம். இது கூட 1 ஏக்கர் நிலத்தில் தெளிக்கணும்னா 1 லிட்டர் சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் அல்லது 2 கிலோ பவுடர் கலந்துக்கலாம். இது எதுக்காக? அழுகல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பொதுவாக பூச்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக உயிர் உரங்களை பொறுத்தளவில் வெர்டிசீலியம் லக்கானி அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது அல்லது திரவம் இருக்குது, அது கலந்துக்கலாம். இதை நீங்கள் பயிர்களில் தெளிக்கலாம். ஒன்று இப்படி செய்யலாம், இல்லை நான் உளுந்து, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு அந்த மாதிரி பயிர்கள் அல்லது காய்கறி பயிர்கள் அல்லது பூக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா 100 லிட்டருக்கு 1 லிட்டர் மீன் அமிலம், 10 லிட்டர் புளிச்ச மோர், பெருங்காயம் இருக்குன்னா 100 கிராம் இதை கலந்து தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்கள், தழைச்சத்து, மணிச்சத்து, முக்கியமாக நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் கிடைக்கும். ரொம்ப எளிமையான வழிமுறைங்க. இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதா இருந்தால் கூட பரவாயில்ல, இடையில இதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க, இதை தெளிங்க, ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரிங்களா?